ஒரு செய்றீங்க. அதான் சபை. அவை அடக்கின்றாவை. நல்ல வார்த்தை பேசுகிறோம். மாமன்னர் வாழ்க. மாலையே என் கைத்துல போடாம நீயா போட்டுக்கிறீங்க. கெட்டு போச்சு. அந்த நேரத்துல என்ன நடக்குதோ சொல்ல முடியாது. என்னாச்சு வைக்கிறாங்க. அவங்க சவுகத்துக்கு வைக்கிறாங்க. வெடிகுண்டு அணுகுண்டு வெடிகுண்டு. ஆமா உன் மேல பொறாம உள்ளவன் எவனாவது வெடிகுண்டு வச்சு அது தெரியாத ஒரு நேரத்துல நாங்க 2 பேரும் போட்டு அது டமான்னு வச்சு படான்னு போய் சேர்ந்து நான் மன்னராயிட்டு. அதுக்குதாங்க காவல்கார 2 பேரும் செத்தாலும் பரவாயில்ல. நீங்கள் நீண்ட காலம் வாழணும். ஒரு நல்ல எண்ணமா அப்படியே 3 சாகவே கூடாது. நாட்டை நிம்மதியாக கொடுத்தா நிக்காதீங்க. போடுறா மாலை ஜீவா போட சொன்னேன். மாலை எடுத்து என் திரு கைத்துல போடுறான். குண்டு வேற செண்டு வேற நாளைக்கு செண்டு இருந்தா நாளைக்கு பெருமை அத்தத்துக்கு பெருமை. 500 ஒரு மாலை என்ன மாலை 150 ரூபாய். 2 மாலை 200 ரூபாய். அப்ப 7 ரூபாய் என்னாச்சு? எத்தனை செய்யறோம்? ஆளுக்கு 100 கணக்கு நேர் இது செய்யறா மாபட் தவறா செய்யவே கூடாது. அரசாங்கம் சொத்து அப்படி இருக்கவே கூடாது. மாபட் தவறு கணக்காக இருக்கணும். தவறாக இருக்கக்கூடாது. அது போகட்டும். எல்லாம் காலத்தாமதம். மகாராஜா உக்கா இருக்க மகாராஜா இருக்க. ஆமா கொக்கா யாருங்க? நீ சுத்தமா பேசுறான்னு சொல்ல வந்தனே. தவறி வந்துடுச்சு ஐயா. அரசபை ஆமாங்க. அவை அடக்கின்றாவை. பார்த்து தவறவே கூடாது. நல்ல பார்த்து பேசணும். கத்து வந்து பேசணும். உட்காருங்க மகாராஜா. காலத்தாமதம் விஷயமே தெரியாது. எனக்கு என் மொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆகி போச்சு. உனக்கு அறிவு இருக்கா? அரமான வச்சுட்டேன். புத்தி இருக்கா? போய் போட்டு இடமா போய் கூட அனுமதிப்பதற்கு உனக்கும் மனைவி திருமணம் ஆகாம இதனுடைய எனக்கு என்ன நடக்கும்? எங்கெங்கயோ மாறி விதிடா விதி. அதுக்குதான் அப்படி சொன்னேங்க. ஐயா அது போலாம் கிடையாது. உங்களை மாதிரி பெரியவங்கள பார்த்தாங்க. ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுல எந்த குறையும் கிடையாது. கிடையாது. கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் உருண்டு ஓடி போச்சு. எனக்கு என் மொண்டாட்டிக்கு குழந்தையோ குட்டியோ எதுவுமே. குழந்தைன்னா குட்டி என்ன? குழந்தைன்னா ஆம்பளை பசங்க, குட்டினா பொம்பளை பசங்க. ஆட்டுங்கள் ஊர்ல எல்லாரும் கொசகொசான்னு பேசாரு. கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. ஜோடி போட்டு ஊரா சுத்துதுங்களே. ஒரு குழந்தை குட்டிக்கு வழி இருக்குதா அப்படின்னு கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பேசுவாங்க. காதல வீந்து போச்சு. அவமானமாய் போச்சு. நமக்குன்னு ஆண்டவங்கிட்ட முறையிடணும். அதனால ஆண்டவன் திருப்பதி 7 மலையானுக்கு ஒரு வேண்டுதல போட்டிருக்கேன். 7 மலையான என் குடும்பத்துல எனக்கு என் மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா என் சொத்தை எல்லாத்தையும் வித்து உண்டியில போட்டுரும். வேண்டாம். ஒரு 10 ஏக்கர் இருக்குமா? அதை விட ஒரு 5 ஏக்கர், 2 ஏக்கர், 5 சென்ட் சொல்ற வச்ச மகள் உனக்கு. ரெண்டு பொறும்போக்கு, நக்க பொறும்போக்கு, ஓட பொறும்போக்கு, அனுபவிக்கலாம். அரசாங்கம் கேட்டா விட்டுணும். இப்போது எனக்கு இருக்க ஒரே ஒரு சொத்து ஒரு பசுமாடு. பெரிய சொத்து உனக்கு. ஒருத்த 10 ஏக்கரா நிலம் வச்சுக்கிறான். அது அவனுக்கு பெருமை. அவனுக்கு பெருமை. இந்த பசுமாடு தான் எனக்கு பெருமை. உனக்கு பெருமை. பசுவோட பெருமை இருக்கு. ஆமா ஐயா. ஊர் உலகத்துல பசுமாடு இருக்குதா? ஏன் பசு ஓரம் வருமா? வர வராது. பால் கறகத்துல வித்தியாசமா கறகு. எப்படி கறகுது? ஆனா காலையில 5 லிட்டர் சர் கோயிந்தா. சாயந்தரம் 5 லிட்டர் சர் கறக்கவும் உதைக்கவும் இந்த பல்லுவா தப்பு சரியா போயிட்டு. ஐயா இப்படி இருந்த காலத்துல எப்படி நான் வேண்டுதல் செய்தேனோ அதே போல எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பொறுத்து வச்சுவேன். சந்தோஷமாயி போச்சு. ஆனா சொன்ன வாக்க காப்பாத்தணுமே. இந்த பசு கொண்டு போய் வித்துட்டு அந்த துட்டை கொண்டு போய் உண்டியில போன மாதிரி முடி தூக்கம் வராது. இந்த சந்தைக்கு கிளம்புறேன். வீட்டுல நாய் பூனை வளர்க்க கூடாது. நாய் வளர்க்க வேண்டாம். ஆனா பூனை வளர்க்க கூடாது. செல்லமா ஒரு பூனை குட்டி ஒன்று வளர்க்குறேங்க. நாங்க எங்க போனாலும் எங்க காலை சுத்துது. பூனை குட்டி கால் தான் சுத்தம். உடனே என் முன்னாடி கிட்ட சொன்னேன். திம்ம
பொண்டாட்டியா உன்னை தாண்டி யார மாடி போடு இல்லைங்க என் பொண்டாட்டி நைஸ் அரவணைப்பு என்னமா எங்க போனாலும் இந்த பூனை குட்டி நம்மள சுத்தி சுத்தி வருது நீ என்ன பண்ற பூனை குட்டி நீ குடிக்க பசு மாட்டை நான் ஓட்டிக்கிறான் சந்திர கொண்டு வித்துட்டு அந்த துண்டு ஒண்ணு பகவ வண்டியில போட்டுடணும் ஒண்ணுமா தேப்பந்தல் சந்திர நிறுத்துறோம் பசுவை ஆடா மொத்த பேரும் மோந்துக்கிட்டு வராயா ஒருவார பசு கொள்ளு முன்னாடி தவிடு பில்லு போட்டுருப்பேன் சொல்ல முடியுமா சம்மா மினி 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 காந்தா பறிக்குது ஒருத்த ஓடியாரா வாழை பிடிக்கிறான் இன்னொருத்த ஓடியாரா காலை பிடிக்கிறான் இன்னொருத்த ஓடியாரா கலகவத்து புடிச்சு சுழிக்குதான்னு பாக்க மாட்டானே எல்லாம் விடுங்க ரொம்ப தூரத்துல இருந்து இன்னொருத்த குடுக்குன்னு ஓடியாந்தான் இவனுங்க ரெண்டு பேரும் புடிச்சு தள்ளிட்டு தூக்குடா அதுதான் நானும் கேட்டேன் ஐயோ கைய குடியான்னா என்னதான் அவன கைய கொடுத்துங்க துண்டை இப்படி போட்டுட்டான் மேல அவன் கேட்கிறேன் இவளை தள்ளி அவளை வச்சுக்கிறியா இல்ல அவளை தள்ளி இவளை வச்சுக்கிறியா இப்ப நீ எவளை வச்சுக்கிறியா யாரையும் என்னடா கேட்டா இதுக்கு பேர் தான் மறைமுகமான வியாபாரம் எப்பயுமே மறைமுகமான வியாபாரம் எனக்கு பிடிக்காது நேரடியா விலையை சொல்றேன் சௌகரியப்பட்டா வாங்கி போயிடணும் அவன் என்ன சொன்னா சொல்லியா விலையை பதக்கிறான் சற்று ஒரு விலையை சொல்லி இருப்பேன் பசுவோட விலை 5000 பசுமாடு 5000 5000 கட்டு எங்க கொடுத்து கவுத்து புடிச்சு இழுக்கு பறந்து விடுவானா நான் விடுவேன் விட மாட்டேன் அங்க ஒரு கண்டிஷன் போட்டு என்ன போட்டுருக்க என் மொண்டாட்டி கூட முடி வச்சிராது நீ ஏன் கத்திக்கினே இப்ப எவன் வாங்குறானோ அவனுக்கு தாயா பசுமாட்டை 5000 கொடுப்பான் உடனே அவன் பாத்தீங்கன்னா நானே வாங்கிக்கிறேன் சொல்லியா வேலையே அவனுக்கு என்ன கணக்குனா பசுமாட்டியா ஏத்து சொல்லிட்டானே என்ன சொல்ல போறான் சட்டு விலையை சொல்றேன் பூனை குட்டியோட விலை 50000 பசுமாடு 5000 ஆனா பொருள் 50000 சரியான மாங்கா மாடினார் யாரா பசுமாடு பூனை குட்டி சொல்றேன் ஆமா பூனை குட்டி வேலை பசுமாடுக்கு சொல்றேன் எப்படின்னா போட்ட நம்ம கணக்கு சொல்றேன் 55000 எங்க கொடுத்து பசுமாட்டிய பூனை குட்டியா ஓடி போயிட்டான் சொன்ன வார்த்தை காப்பாத்து நேரா திருப்பதிக்கு போனேன் ஆமா கோவில் வாசல்ல நின்னுக்கினேன் டேய் ஏய்மலை ஒரு அக்குர் ஜானகி பால போடுறா நான் ரோசகாரன சொந்த வித்தியாசம் சொல்லிட்டு 5000 மட்டும் உண்டியில போட்டுட்டு 50000 கொண்டு படுபாவி வேண்டுதல் என்ன பசுமாட்டை வித்து போறோம் தான் பேச்சு அதோடைய வேலை எவ்வளவு 5000 பூனை குட்டி வித்து போறோம் நான் சொன்னேன் அந்த காட்டுல இழுத்துட்ட போட்டா உசாரா பைக்கு தண்ணியும் பேங்க்ல போட்டேன் வேண்டுதலுக்கு நிறைவேறி போச்சு பணமும் எனக்கு வந்து சேர்ந்தா செலப்பட்டு அப்படியே வச்சிருக்கியா உசாரா இருந்து நாளைக்கு கடைக்காரர் கொடுக்கணும் இல்ல சொல்றவனுக்கு வைக்கமாக இல்ல சாப்பிட்டு ஓரமா போட்டு கனவு எல்லா கனவு தானா யாரா தலையில விடுறாங்க செஞ்சு ஆயா வெள்ளாரு செஞ்சு எடுத்து அதை ஒரு 5 சாப்பிட்டுட்டே வந்தீங்க நீங்க விடுமா கனவுதானா வரக்கூடாது வருவதும் என்றால் வர வேண்டும் உலக கிடையாது பசு மாப்பத்தவர் அரசு முடிவு நேரம் வாங்கும் கனவுலையே தளபதியாரே எப்படி இருக்கின்றார் நாட்டு மக்கள் ஆட்சி தள்ளக்கூடாது தளபதியாரே பிரயத்த காரணம் இருப்பது ஒரு மகன் ஒப்பந்த மகன் கலையரசன் அயல்நாள் சென்றார் படித்தார் கஷ்டப்பட்டு விட்டார் தானே திரும்பினார் நாடு முழுவதும் எவ்வளவு தெரியல அவங்க ஆயா மாதிரி இருக்குமா சொல்லிட்டு போனாரு வருவது யார் இந்நாட்டு இளவரசன் வரவேற்ப கூட ரேடியோ கட்டி விட்டா அது மட்டும் பாடி கிடக்கும் இதுக்கு மொத்தம் இறக்கி ஆடி கிடக்கும்
ஏண்டா? எதுவுமே வேணாடா. எந்த நாட்டு வேணாடா? இந்த டண்டனக்காரனே நல்லா இருக்குதுடா. தொடங்கலாமா? டச்சே. வருவது யாரா? என் நாட்டு நிலவரசர். வரவேற்ப. புறப்பட்டு வாங்க.